என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. வேலைக்கு தான் போயிருந்தேன். வேலைக்கா? எங்க எந்த ஊருக்கு போயிருந்த வேலைக்கு? இந்த நம்ம பக்கத்துல மதுரையில. சரி வா, ரொம்ப நாள் ஆச்சு, டீ கடைக்கு போமா? வா போவோம். இந்த ஜாக்கியை கூப்பிடு. ஜாக்கி வா, இந்த கூப்பிடுறேன். ஹலோ, என்னடா? டேய் வாடா, டீ கடைக்கு போவான். நான் வரேன்டா. போயிட்டே இருங்க, வந்துடுறேன். சரிடா. என்னடா இன்னும் அவனை காணோம்? தெரியலையே. என்ன ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? டேய் என்னடா இப்படி சொல்ற? உனக்கு ஏதாச்சுன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் நினைக்கிறியா? உனக்காக என் உயிரே தருவேன்டா. நானும் தான்டா. அப்படியா? உயிர் நண்பர்கள்ரா. ஐயோ, பிஸ்னஸில் வேற லாஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஸோ என்ன பண்ணுறது? பார்ப்போம். யாரு? வாங்க. என்னப்பா கடனை வாங்க எப்பப்பா கொடுப்ப? 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளில் கொடுத்துறேன்க்கா. 2 நாள் கழிச்சு நான் வருவேன். என் காசு வரல, அப்புறம் இருக்கு உனக்கு. சரிக்கா, 2 நாளில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன்க்கா. ஐயோ, கடங்காரன் வேறு வந்துட்டானே. இன்னும் 2 நாளில் நான் எங்கே போய் காசு கட்டணுவேன்? ஐயோ, 2ஆவது நாள் வேறு ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறது? தட்டிட்டேன் கதவை, அவ்வளோதான். நானா எப்படா தருவ? இன்னும் 1 நாளில் கொடுத்துறேன்க்கா, கண்டிப்பாக கொடுத்துறேன்க்கா. காசு கொடுப்ப வாங்க தெரிஞ்சு கொடுக்க தெரியாது எனக்கு. இன்னும் 1 நாளில் கண்டிப்பாக கொடுத்துறேன்க்கா. நான் ஒரு நாள் சொல்லிக்கிட்டே போறியா? இல்லைக்கா, 1 நாளில் கண்டிப்பாக கொடுத்துறேன்க்கா. எனக்கு என் பணம் வரணும், நான் இல்லாட்டி போக மாட்டேன். இல்லைக்கா, கண்டிப்பாக 1 நாளில் கொடுத்துறேன்க்கா. எனக்கு என் பணம் வரலன்னு வச்சுக்கோ, அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரிக்கா. ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, நம்ம நண்பர் ராஜிட்ட போய் கேட்போம். டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. டேய் எனக்கு அர்ஜென்ட்டாக 5 லட்சம் தேவைப்படுதுடா. 5 லட்சமா? டேய் ஆமாடா, இது எனக்கு பிஸ்னஸில் வேறு லாஸ் ஆயிடுச்சுடா. கடங்கார வேறு நெருக்கிட்டே இருக்கா. எனக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் தாடா. எனக்கே இங்கே நிறைய கடன் இருக்கு, அதவே யாராலையும் கட்ட முடியல. அப்படியா? சரிடா. சரி போயிட்டு வா. இவனா வரையான் பேசுறியான், அடிக்கடி காசு நிறுத்திக்கான். சரி இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஜாக்கிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ, என்னடா? டேய் எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சுடா. ஒரு அர்ஜென்ட்டாக 5 லட்சம் தேவைப்படுதுடா. 5 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோடா? டேய் விளையாடாதடா. டேய் எனக்கு 5 லட்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுடா. சரி, இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சரிடா. என்ன 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஃபோன் பண்ண காணோம். சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் எடுக்க மாட்டான். சரி, அப்புறமேல் பார்ப்போம். என்ன ஒரு வாரம் அந்த தலைவலி விடவே மாட்டேங்குது. சரி, டாக்டர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். டாக்டர் டாக்டர். என்னாச்சுப்பா? டாக்டர் ஒரு 2 நாளாக தலைவலிக்குது டாக்டர். என்ன பண்ணுறதுனே தெரில டாக்டர். அங்கே போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கப்பா. எப்படி டாக்டர் போனோம்? நேராக போய் லெஃப்ட் திரும்ப. ஓகே டாக்டர். இப்படி ஸ்கேன் எங்கடா? இந்தாங்க டாக்டர் ஸ்கேனு. தலையில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என்னாச்சு டாக்டர்? எனக்கு தலையில் ஒரு பிரச்சனை இருக்குப்பா. இப்போ என்ன டாக்டர் பண்ணணும்? இருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டா? எதுவும் செலவாகுமா டாக்டர்? 1 வாரம் 2 வாரம் முடிச்சுக்கலாமா டாக்டர்? இல்லை, இப்பயே பண்ணணும். இல்லை டாக்டர், 1 வாரம் 2 வாரம் முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாம். ஒரு ரூபா 2 ரூபானா 1 ரூபா தான் டாக்டர். 1 லட்சம்லாம் இல்லை, 10 லட்சம் ஆகும்பா. 10 லட்சமா? நான் இங்கே கடனை கட்டவே வழி இல்லை, 10 லட்சம் கேட்குறாங்க. இந்த வந்துடுறேன் டாக்டர். ஸோ இந்த தலைவலி வேற உசுர் எடுக்குது. இந்த டாக்டர் வேற 10 லட்சம் கேட்குறியான், இங்கிட்டு கடங்காரன் ஒரு 5 லட்சம் கேட்குறியான். என்ன பண்ணுறது? சரி, திரும்பி போய் ராஜுக்கிட்ட கேட்போம். யார் இந்த நேரத்தை தூங்குறதுக்காக தெரியும்? என்னடா? டேய் எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்ன ஹெல்ப்பு? டேய் எனக்கு ஒரே தலைவலிடா. எனக்கு பிரெயினில் ஏதோ இருக்கான்னு ப்ராப்ளமாண்டா. எனக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமாண்டா. பிரெயினில் என்ன இருக்க பார்த்து லேசாக தலைவலியாக இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்செல்லாம் தலைவலி வரும். பேஸ்மெண்ட் மாத்திரை போட்டு தூங்க, சரியா போயிடும். சரியா? இல்லைடா, எனக்கு ஹெவியான ப்ராப்ளம்டா. டாக்டர் பற்றியும் தெரியாதா? இவனுக்கு கை வலிக்கே காசு போடுங்குறாங்க. இல்லை சும்மா தலைவலி தான், பேஸ்மெண்ட் மாதிரி தூங்க. சரியா? இனிமேல் வீட்டு பக்கம் வந்து காசுன்னு கேட்டுறாத போ. ஐயோ, இவன் வேற இப்படி சொல்லிட்டானே. இப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? சரி, ஜாக்கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்போம்.
வேணும் எப்போ பார்த்தாலும் காசு கேட்டு நானன்ட்டு ஐயோ ஃபோன் எடுக்க மாட்டானே இப்ப என்ன பண்றது? ஐயோ வேற ஃபோன் எடுக்க மாட்டானே என்ன பண்றது? ஐயா ரொம்ப தலைவலிக்குதுடா. ஒயின் ஷாப்காச்சும் போவோம். ஏய் எனக்கு தலைவலி இருக்கு. கடங்கார வேற கேட்டுட்டே இருக்கேன். 10 லட்சம் கேட்குறேன். என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நீ இவ்வளோ பிரச்சனையோட இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட். நீ எவ்வளோ பிரச்சனை உனக்கு, உன் உடம்புல இல்லாத நோய் இல்லை. நீ செத்துட்டா இந்த உலகத்தை விட்டு நிம்மதியா போயிடலாம். நீ பெசாட்டுக்கு செத்துரு. ஐயோ எனக்கு என்னமோ கேக்குது. என்ன செத்துறியா? அந்த கத்தி இருக்கு பாரு, எடுத்து கையை அறுத்துட்டு செத்துடு. செத்துடு. சாகுறதா உனக்கு ஒரே வழி. சாகுறத விட்டா வழியே இல்லை. சரி ஒரு வழி இல்லை, செத்துருவோம். ஏய் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கடா? நான் சாக போறேன்க்கா. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? அக்கா அதை ஏன்க்கா கேட்குறீங்க? என் குடும்பத்துல சமாதானம் இல்லைக்கா. எனக்கு வேற தலையில ஏதோ ப்ராப்ளமாக்கா. கடன்காரன் வேற நிறுத்துறாங்க. எனக்கு லோ பிஸ்னஸ் வேற லாஸ் ஆயிடுச்சுக்கா. இப்போ என்னக்கா பண்றது? அதான்க்கா சூசைட் பண்ண போயிட்டேன். ஏய் இந்த மாதிரி நார்மலான பிரச்சனைக்கு போய் உயிரை விடுறதுக்காக இப்படி லூசு மாதிரி முடிவெடுக்கிறியடா நீ. இனிமேல் நான் என்னக்கா பண்ணட்டும் அப்புறம்? உனக்கு விடுதலை வேணும்னா ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசுசாமி சொல்லியிருக்காருடா. நீ அவர்கிட்ட வாடா, அவர் உனக்கு நல்ல விடுதலை தருவாரா. ஒருவேளை உலக மனிதர்கள் உன்னை கைவிட்டு போயிடலாம், நான் ஏசப்பா உன்னை கைவிடவே மாட்டாருடா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்போ என்னக்கா பண்ணட்டும்? நீ ஏசப்பாட்ட போய் ப்ரேயர் பண்ணுடா. கர்த்தர் உனக்கு கண்டிப்பா ஒரு விடுதலை, இதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏசப்பா கொடுப்பாருடா. சரிக்கா. என்னைய மாதிரி இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்காக தான் ஏசப்பா உலகத்துல பிறந்து உங்களுக்காக உங்களோட பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவர் சிலுவையில இருந்தார். திரும்பி மருந்து எழுதிருக்காரு. உங்க உள்ளத்துல தான் ஏசப்பா இருக்காரு. உங்க உறவினர்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்களை கைவிட்டா பயப்படாதீங்க. உங்களுக்காக ஏசப்பா இருக்காரு. காட் பிளஸ் யூ.